ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்சா போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 14. நம்ம ஹீரோ தோற்று போயிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ கடுமையாக ஃபைட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் எம்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் அப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நீ என்னால் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதா. நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்காக மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த ராயல் கார்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஜூலியஸ் எதுக்காக நீ இப்படி போய் சுபாருவா அடிச்ச அப்படின்னு கேட்கவும், அவன் எமிலியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னான், ஸோ அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்கிறான். ஜூலியஸும் ஒரு வகையில் நல்லவன் தான், அதனால தான் இப்போ சுபாரு ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் நைட் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவன் இங்கே இருக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி அவனோட பிரின்சஸ்கிட்ட கேட்குறான். நம்ம கெஸ்ட்டு கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அவனை இங்கே இருக்க வச்சுருக்கேன், அதுவும் அந்த ஹீலிங்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அவள் வெளியே பார்க்கும்போது பார்த்தா ரைன்ஹார்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். என்ன மன்னிச்சிரு சுபாரு அப்படின்னு நம்ம கேட்கவும், ஹே இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை இது என்னோட தப்பு தான் சுபாரு, ஜூலியஸும் நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட விடாமல் பேசி சமாதானப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்பவே நல்லவன் ரைன்ஹார்ட், எனக்காக வருத்தப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் பேசுகிற கண்டிஷனில் நான் இப்போ இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். சுபாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இதனால உனக்கு தான் பிரச்சனை, எமிலியா வர அப்படின்னு அவன் சொல்ல வரவும், நீ இங்கேருந்து கிளம்பு ரைன்ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ விடாமுயற்சியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் எத்தனை தடவை தோத்தாலோ விட்டு கொடுக்க மட்டும் அவன் ரெடியாக இல்லை. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்தில் அடி வாங்கி மயங்கி விழுந்துருதான். முழிச்சு பார்த்தா ரெம் அடியில் படுக்க வச்சிருக்கா. ஹே ரெம், நான் ஒரு முட்டாள் கோலை தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தானே இப்போ என் கூட இருக்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஆனால் ஒருவேளை அவங்க சொல்லலைனாலும் கண்டிப்பாக நான் இப்போ அவன் கூட இருப்பேன், ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அதில் வந்து அஃபிஷியலாக இவங்க தான் வந்து ராயல் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஆப்பிள் கடைக்கார் வந்து பார்த்துட்டு, இந்த விச்சோட சொந்தக்காரங்க ஹாஃப் எல்ஃபெல்லாம் இதில் கலந்துக்கிட தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி எமிலியாவை பற்றி தப்பாக பேசுவோம். ஹாஃப் எல்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நீ இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கியா, அந்த எமிலியா அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எமிலியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். தம்பி இங்கே பாரு, சோனியக்காரிங்கன்னாலே கெட்டவங்க தான், இது வந்து பேசிக் நாலேஜ், அந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா என்ன கேட்டால் முட்டாள்னு தான் சொல்வேன். அப்புறம் அது போக பப்ளிக் பிளேஸில் வச்சு விச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகவும் பார்த்தா நம்ம சுபாருவை வேணும்னே ரெண்டு பேரும் வந்து இடித்து கீழே தள்ளுறாங்க. மிலி, நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறியா, இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அவன் கஷ்டப்பட்டு திரும்பவோ ட்ரைனிங் எடுக்கிறான். நைட்டு குளிச்சுட்டு போகும்போது பார்த்தா அந்த க்ரோஜே அப்படிங்கிற அந்த பிரின்சஸ் வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்கவும், ஓ நீ நார்மல் ட்ரெஸ்ஸில் பார்த்தது இல்லைல்ல, சரி என் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. நான் சின்ன பையன் தாங்க, இதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்போ கோல்டு வாட்டர் குடி அப்படின்னு சொல்லி கோல்டு வாட்டராக கொடுக்குறா. ஃபீலிக்ஸ் உன்னை எப்படி ஹீலிங் பண்ணுறான் அப்படின்னு கேட்கவும், அவன் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ராயல் செலெக்ஷனில் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது அப்படின்னு அவன் சொல்லுவோம். எனது நிறைய ப்ரப்போசல்ஸா அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகிறான். ஏன் உனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அவன் கேட்கவும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த நைட் உள்ளே வந்துருதான். ஹேய் நீங்கள் என்ன வேறு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஓ முன்னாடியே இதே ட்ரெஸ் தானே போட்டிருப்பேன் அப்படிங்கவும், இல்லை வெளியால் முன்னாடி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும், நீ வருத்தப்பட தேவையில்ல, ஏன்னா சுபாரு யாரை லவ் பண்ணுறான்னு ஊருக்கே தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓ ஆமாம்மா அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் நம்ம ஹீரோ கீழே குனிறான். நீ எதுக்காக கீழே குனிற, நீ செய்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குது, நீ செய்கிற விஷயம் கரெக்டுன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா அப்படியே நீ தலை குனித அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், அந்த ஃபீலிக்ஸ் வந்துட்டு நம்ம சுபாரு கிட்ட நம்ம யாருங்கிறது முக்கியமே இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான். இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோவால் அதை சரி பண்ண முடியும், உங்கள் யாராலையும் முடியாத ஒரு விஷயம் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ சீராக பார்க்குறான். அடுத்த நாள் ட்ரைனிங் போகிறான். அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்குற வில் அப்படிங்கிறவன் வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்கவும், உன்கிட்ட இன்றைக்கி ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் கொடுக்குற வில் கேட்கவும், ஆமாம் நேற்று நைட்டு தான் பிரின்சஸ் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க, அதான் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ரெம் வந்துட்டு கூப்பிடுறா. எதுக்காக கூப்பிட்டீங்க மிஸ் க்ரோஷே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ரெம் வந்துட்டு சொல்லலையே அப்படின்னோடனே தான் ரெம் சொல்கிறா. என்னோட சிஸ்டரோட மைண்டும் என்னோடதும் கனெக்ட் ஆயிருக்கும், அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுது அப்படின்னு இவா சொல்லவும், என்ன மாதிரி ஆபத்து அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் வந்துட்டு மிஸ் க்ரோஷே சொல்கிறா. ராஸ்வெல் ஹாஃப் எல்ஃபான எமிலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனேயுமே மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ராஸ்வெல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். அப்போ எமிலியாவுக்கு ஆபத்து இருக்கும். சரி ஓகே என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், சுபாரு உன்னோட ஹீலிங் இன்னும் முடியலை, அது போக எமிலியா நீ இப்போ போனேன்னா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும்,
என்ன சொல்கிற ரெம், நான் போய் தான் ஆகணும், அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், நீ போகிறதா இருந்தால் இந்த கான்ட்ராக்ட் இப்போவே முடிஞ்சிடும், நம்ம எதிரியாயிருவோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி எமிலியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தா, சுபாரு நாட்ஸ்கேவோட ஹீலிங் முடிகிற வரை அவன் இங்கே தங்கியிருப்பான், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், நீ இந்த மேன்ஷனை விட்டு போன அடுத்த செகண்ட் நாங்கள் 2 பேருமே திரும்பவும் எதிரியாயிருவோம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் நேற்று எனக்கு நைட்டு கொடுத்த அட்வைஸ் வச்சுட்டு நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமானவங்க தான், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நான் போயிட்டு காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீ போனாலும் உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிக்ஸ் சொல்கிறா. பரவாயில்ல, என்னால் என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகவும், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போன அடுத்த செகண்ட் இந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிரும், நம்ம எனிமீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் பண்ண ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருந்தான். இப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த பில் அப்படிங்கிறவன் அவனோட வண்டியை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ நேரத்தில் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு கேட்டால் 2.5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. இப்போ ரெமும் சுபாருவும் கிளம்புறாங்க. உங்கள் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரெம் சொல்லவோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் வழி அனுப்பி வைக்காரு. ஆமாம், நம்ம வரும்போது ஆஃப் டேல வந்துட்டோம்ல, போகும்போது மட்டும் ஏன் 2.5 நாள் ஆகும்னு சொல்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், போகிற வழியில் ஒரு ஃபாக் இருக்குது, அது வழியாக போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அது போக ரேம் வந்துட்டு என்னோட விஷனை பிளாக் பண்ணிட்டா, இப்போ அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்க முடியல அப்படிங்கவும், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ நைட் ஆகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிற்கவும், என்னாச்சுன்னு கேட்டால் இதுக்கு மேலே அந்த குதிரையால் ஓட முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, கதவை தட்டுற சவுண்ட் கேட்கு. ரெமுள்ள வந்துட்டு எனக்கும் தூக்கமே வரல, நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்குறா. அவள் வந்து பக்கத்தில் உட்காரவும், உனக்கு உன்னோட சிஸ்டரை பற்றி கவலையாக இருக்குல்ல, சரி ஓகே கவலைப்படாத, எல்லாரையும் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது சுபாரோ அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படியே அவன் மேலே ரெம் சாஞ்சிக்கிடவும், ரெம் எதுக்காக என் மேலே சாயிரா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீலிங் பண்ணவும், ஓ ஹீலிங் பண்ணுறதுக்காக தான் என் மேலே சாஞ்சியா, ரொம்ப தேங்க்ஸ் ரெம், எமிலியா என் மேலே கோவமாக தான் இருப்பாள்ல அப்படின்னு நம்ம கேட்கவும், எமிலியா கிட்ட நீ மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கவும், எமிலியா மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூங்கிடுதான். அதில் கொஞ்சம் அக்கறை ஏமலியோ வச்சா நல்லாயிருக்கும், எங்கேயும் போகாத சேஃபாக இரு சுபாரோ, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் கிளம்புறா. இப்போ காலையில் எழுந்துச்சு பார்த்தா ரெம் அவளோட ரூமில் இல்லை, போயிட்டு அங்கே மேனேஜர்கிட்ட விசாரிச்சா அவன் நைட்டே கிளம்பிட்டா, இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று கொடுக்குறான். அந்த லெட்டரில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு, சே ரெம் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி தேவைப்படுது, ஆனால் யாருமே இவன் கூட வரமாட்டேங்கிறாங்க. சுபாரோ நீ நல்லபடியா இரு, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் போயிட்டு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு வண்டி கிடைக்கு. அந்த வண்டியில் இப்போ எமிலியாவோட மேன்ஷனுக்கு போயிட்டுருக்கான். அப்போது திடீர்னு அந்த எர்த் ட்ராகன் ஸ்டாப் ஆகவும், என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இது எதையோ பார்த்து பயந்துருக்கு, இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் ஒரு இடத்த சொல்லவும், சரி ஓகே அப்போ பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வர கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேலே நான் போய்க்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இவன் போகும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. பார்த்தா அது ஒரு உருவம் இல்லை, திடீர்னு அந்த உருவம் 10ஆம் மருதி இவனை சுற்றி நின்றுட்டு இவனுக்கு தலைவணுங்கிற மாதிரி அப்படியே அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுது. நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அவன் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கான். அடுத்த நாள் விடியுது. இப்போ அவன் அந்த கிராமத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். ஒரு வழியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை. இவன் ஒவ்வொரு வீடியாக போயிட்டு திறந்து பார்க்குறான். அப்படியே பூட்டிட்டு வெளியே வந்துடுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு ஒரு ஷாக்கு. கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. எல்லா மக்களையும் மொத்தமாக குவிச்சு எரிச்சு வச்சுருக்காங்க. ஐயோ அப்போ ரெம் இப்போ தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மை தேடி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ரெம் உனக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, ரெம் ப்ளீஸ் உனக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, என்னையை ஏன் தனியாக விட்டுட்டு போன ரெம், உனக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு அவன் பார்க்குறான். அவனோட ஆயுதம் அங்கே கிடக்குது. நம்ம ஹீரோ ரெம்க்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, ரெம்க்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே போய் பார்த்தா ரெம் அங்கே இறந்து போய் கிடக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் 2 எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக போயிருந்திருக்கும். ஆனால் இந்த எபிசோட் சும்மா வேறு லெவலில் தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. நான் சொல்லவே தேவையில்ல, நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.